பார்த்து வருகிறோம். ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவிருக்கிறது? வரும் 11ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கான அழைப்பு கொடுக்கவிருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற போகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள், அதிமுக யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், போட்டியிடலாமா வேண்டாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கலந்து ஆலோசிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதியில், ஜனவரி இறுதியில் நான் சுற்றுப்பயணம் 234 தொகுதிக்கும் மேற்கொள்வேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்காகவும், அதே போல தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதிமுக போராட்டத்தை அறிவித்து அதற்கான அது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை இறுதி நாளான சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான காலச்சூழல் முடியும் பொழுது அன்றைய தினத்திலேயே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஜெயக்குமார் சொல்லியது போல இந்த சுபாஷ் பிரபு, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து மூத்த